2000 அடி மலையில் மதங்கொண்ட யானை போல ஓடி வரும் 76 வயசு இளைஞன். ஓடி வராரு பாருங்க, 76 வயசு சுப்பிரமணியம் சார். வேற லெவல் சார். மலை ஏறினால் 90 வயசுலயும் இளமையா இருக்கலாம். 4 வருஷமா 26 மலை ஏறி இருக்கேன். 4 வருஷமா 26 மலை ஏறி இருக்கீங்க. சூப்பர். வாரம் சனிக்கிழமை ஏதோ ஒரு மலைக்கு போயிரும். மலையை கண்டு மலைத்து போகும் இளையோருக்கு முன் உதாரணம். நீங்க பேசுனீங்கன்னா உங்களை மாதிரி வீட்டுல முடங்கி கிடக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்துருவாங்க. நீங்க எல்லாம் சொல்றது அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட்டை கொடுக்கும். கண்டிப்பா ட்ரெக்கிங் தான் பெஸ்ட். நீங்க கண்டினியூஸா வந்துட்டு இருந்தீங்கன்னா 90 வயசு வரைக்கும் ட்ரெக்கிங் வரலாம். ஐயாவுக்கு 76 வயசு. சுப்பிரமணியம் சார் துடியலூர்ல இருந்து வர்றாரு. வேற லெவல். எங்க எல்லாத்துக்குமே இப்ப இவர் தான் இருக்கிறதுல ஏஜ் கூட யங்கஸ்ட். எல்லாம் இந்த 4 வருஷத்துல தான். 4 வருஷமா தான் ட்ரக் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெக்கிங் வேர்டே தெரியாது. அதுக்கு முன்னாடி சும்மா வெள்ளிங்கிரி போவோம். சரி சும்மா கோயிலுக்கு போவோம், அவ்வளவுதான். இந்த ட்ரெக்கிங்கிற வேர்டு இப்பதான் கேள்விப்பட்டிருக்கேன். 4 வருஷமா 26 மலை ஏறி இருக்கேன். 4 வருஷமா 26 மலை ஏறி இருக்கீங்க. சூப்பர். வாரம் சனிக்கிழமை ஏதோ ஒரு மலைக்கு போயிரும். நீங்க ரொம்ப பேத்துக்கு மோட்டிவேஷனா இருக்கீங்க. மதம் கொண்ட யானை ஓடி அந்த மாதிரி ஓடி வந்திருக்காரு பாருங்க. அவரோட நம்ம ட்ரக் பண்றோம் பாருங்க, அதெல்லாம் பெரிய பாக்கியம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய தடாகை நாச்சியம்மன் கோவில் 2000 அடி மலை உச்சியில் பிரசித்தி பெற்று விளங்கும் நிலையில் ஏராளமானோர் பயணமாகி வரும் நிலையில் இளைஞர்களே மலை மீது ஏற சிரமப்படும் நிலையில் பெர்செப்ஷன் 65 என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் இந்த ஐயா இளைஞர்களே கண்டு வியக்கும் வகையில் வேற லெவலில் ட்ரெக்கிங் செய்து சென்று கொண்டிருக்க, ஐயா உங்களுக்கு வயசே ஆகாது, மலையிலேயே இந்த ஓட்டம் ஓடுறீங்களே, தரையில என்ன ஓட்டம் ஓடுவீங்க என கருத்துக்களை போட்டு தாக்கி அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். உங்களது கருத்து என்ன?